நான் வந்த உடனே சொன்னேன் 71 எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்கன்னா குடிக்க தண்ணீர் கொண்டு வருவேன்னு சொன்னேன். 2 வருஷத்தில் பாலாத்துலேருந்து தண்ணி கொடுத்தோம். ஆனால் பாலாறு இப்போ தோல் சாப்பு தண்ணி விட்டு அது குடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுச்சு. அதுக்கு பிறகுதான் உங்கள் ஊரில் தான் ஸ்டாலினை கூட்டின்னு வந்து அப்போ அவர் மந்திரி வச்சு காவேரி தண்ணியை கொண்டு வருவேன்னு சொன்னேன். ஆகையினால நீங்கள் ஒரு காலத்தில் உப்பு தண்ணி குடித்தவங்க, அதுக்கப்புறம் பாலாத்து தண்ணி குடித்தவங்க, இன்னைக்கு மேட்டூர் டேம்லேருந்து வர்ற காவேரி தண்ணீரை காட்பாடில் இருக்கிறவன் குடிக்கிறான்னு சொன்னால் அது என்னுடைய சாதனை தான். இது யாரும் செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய சாதனைகள் இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்தவரை நான் படிக்கிற காலத்தில் இந்த போர்டு ஹைஸ்கூல் மட்டும்தான் ஒன்று 51 நான் பள்ளி சேரும்போது. இன்னைக்கு நம்ம தொகுதியில் மட்டும் கேள்வி உப்பு பிரிஞ்சு போச்சு. 20 ஹைஸ்கூலுக்கு 25 ஹைஸ்கூலுக்கு இருக்கு. நான் வந்ததுக்கப்புறம் இங்கே இந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த காலத்தை பார்ப்பேன், ஒரு 7 தான் இருப்பான். இன்னைக்கு டிஎஸ்பி வச்சுருக்கேன். அதே மாதிரி தாலுகா ஆஃபீஸ் போகணுன்னா அந்த காலத்தில் குடியாத்துக்கு போகணும். நீங்கள் இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி 30 கிலோமீட்டர் போய் தாசில்தார் இருந்தான்னா அவனை பார்த்துட்டு வருவீங்க. ஆனால் குடியாத்தில் இருக்க அந்த தாலுகா ஆஃபீஸையே குடியாத்தூர் ரோட்டில் கொண்டாந்து வச்சவன் இந்த வரைமுருகன் தான். அதே மாதிரி இன்னைக்கு சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் ஒழுகுதுன்னா ரெக்கார்டு கெட்டு போடுன்னு சொன்னேன். இப்போ நாள் அன்னைக்கு புதிய சபை கட்டி அதை வச்சுட்டு இருக்கோம். ஆக என்ன சொன்னாலும் சரி அதை நான் செய்ய கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி 2வது ஒன்று பொன்னையில் ஒரு பிரிட்ஜு கட்டுறேன்னு சொன்னேன். 73 கட்டின பிரிட்ஜு இப்போ உடஞ்சி போச்சு. உடனே அது உடஞ்சி 24 மணி நேரத்துக்குள்ள 48 கோடியை ஒதுக்கி வருமான ஒரு பிரிட்ஜை கட்டி கொடுத்துருக்கேன். ஆக எந்த கிராமத்துக்கு தண்ணி சப்ளை பண்ணியிருக்கோம், ரோடு பண்ணியிருக்கோம், பள்ளிக்கூடங்கள் பண்ணியிருக்கோம். கோர்ட்டில் ஒரு காலத்தில் வேலூரில் போய் காத்திருந்தீங்க. அந்த கோர்ட்டை இப்போ குடியாத்தூர் ரோட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். லா காலேஜ் கொண்டு வந்திருக்கேன். இதெல்லாம் லேசான சமாச்சாரம் அல்ல. லா காலேஜ் கொண்டு வந்திருக்கோம். இன்னும் மெடிக்கல் காலேஜ் ஒன்று வந்தது, அது அந்த வருஷம் தவறுனால எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவ்வளவு போய் மிச்சமாக போர் அடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ கழியூர் ஏரியும் காட்பாடி ஏரியும் ஒன்றாக்கி மிகப்பெரிய சுற்றுலா தலமாக்கி இருக்கிறேன். போட்டு விட போகிறேன். யாரை வேணா போய் ஜாலியாக போட்டு விட்டு வரலாம். ஆக எந்த வேணுமோ செய்யணுமோ செய்ய கடமைப்பட்டிருக்கேன்.